அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம தங்கப்பிள்ளையை வந்து கூடையில் போட்டு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆயா தாத்தா தான் பேர் வச்சாங்க. குலதெய்வ பேரை சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம குட்டிக்கு வச்சுருக்க பேரையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டியோட தங்கப்பிள்ளையோட அவங்க அம்மா அப்பா பேர் வச்சாங்க. ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி பேர் வைக்க அதுக்கப்புறம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பேர் வச்சோம். நம்ம குட்டி பாப்பாவோட பேர் வந்து ஹர்ஷித், வடமொழி ஹர்ஷித்துன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. பேர் கோடையில் போட்டு பேர் வச்சதுக்கப்புறமா தொட்டியில் போடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தொட்டியில் வந்து அம்மிக்கல் அந்த குளவிக்கல் சொல்லுவாங்களா, அதுதான் போட்டு எடுக்கணுமா. அதை போட்டு அதில் பூ ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தொட்டியில் ஆட்டிட்டு அந்த அம்மிக்கல்லை எடுத்து அவங்க அம்மா கையில் கொடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் குழந்தைய வந்து தொட்டியில் போடணுமா. அப்படி ஒரு முறை இருக்குது. எனக்கு தெரியாது, இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம தங்கப்பிள்ளையை வந்து அவங்க அத்தை வந்து தொட்டியில் போட்டாங்க. போட்டு எல்லாருமே பேர் வச்சு மறுபடியும் பேர் வச்சு ஆட்டிட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. 3 வந்து நம்ம லஞ்ச் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். பாய்.